எனக்குள்ள ஆசீர்வாதத்தை என்றும் அனுதினம் தருபவரே, எனக்குள்ள ஆசீர்வாதத்தை என்றும் அனுதினம் தருபவரே, அனுதினம் தருபவரே. நன்றியோடு நான் பாடுவேன், நன்றியோடு ஆராதிப்பேன், நன்றியோடு நான் பாடுவேன், நன்றியோடு ஆராதிப்பேன். எனக்கு நன்மைகள் செய்தவரை நன்றியோடு நான் பாடுவேன், எனக்கு அற்புதம் செய்பவரை நன்றியோடு ஆராதிப்பேன், நன்றியோடு நான் பாடுவேன், நன்றியோடு ஆராதிப்பேன், நன்றியோடு நான் பாடுவேன், நன்றியோடு ஆராதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு மகாராஜனின் நாமத்தை உயர்த்தும்படி, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்திலும் தேவனுடைய பூரண ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. தேவனுடைய பூரண கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவனுடைய பூரண சரீர சுகம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய பூரண சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4 மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தினார். 4 மாதமும் அவர் செய்த சகல நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். கடந்த நாட்களில் தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய 5வது மாதத்தில் தேவன் நம்மை எப்படி நடத்தப் போகிறார் என்றால், நல்ல செய்தியை கேட்கிற மாதமாக இந்த மாதத்தில் வரும் நாட்களில் தேவன் நம்மை நடத்தப் போகிறார். வெற்றி ஜெயம் என்கிற மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கேட்கிற மாதமாக கர்த்தர் நடத்தி நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 5வது மாதத்திலும் தேவனுடைய மகிமையான மாறாத கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த 5வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு, நல்ல முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக பெற்றோர்களுடைய சிந்தனை, முழு எண்ணமும் என்னவென்றால், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், வாழ்க்கை, வேலை காரியங்கள். ஐயோ, பிள்ளைகள் தேர்வு எழுதினார்களே, தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரப்போகிறது, எப்படி முடிவுகள் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபுறம் தேர்வு எழுதின பிள்ளைகள் அவருடைய முழு சிந்தனை, முழு எண்ணமும், ஐயோ, நான் தேர்வு எழுதியிருக்கிறேன், தேர்வு முடிவுகள் நன்றாக வர வேண்டுமே, நான் எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டுமே, வெற்றி என்கிற செய்தியை கேட்க வேண்டுமே, தோல்வி வந்துவிடக் கூடாதே என்று சொல்லி தேவ சமூகத்திலே
நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து காத்து கொண்டிருக்கலாம். அந்த நாளுக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த 5வது மாதத்தில் கர்த்தருடைய மகிமையான வார்த்தை என்ன? ஆமே, நிச்சயமாகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமேன். அந்த வார்த்தையின்படி இந்த 5வது மாதத்தில் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரித்து போய் விடுகிற வகையிலே நல்ல மதிப்பெண்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 5வது மாதத்தில் நல்ல செய்திகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெயத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 39 அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், இப்பொழுதும் எதற்கு எதிர்பார்க்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவலோடு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29 அதனுடைய 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை விட உங்களுக்கு நல்ல முடிவை, உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவலோடு ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115வது சங்கீதத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 5வது மாதத்தில் வரும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் பேரில் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நல்ல செய்தியை, ஜெயம், வெற்றி என்கிற செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. யோபு 8ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 7வது வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். துவக்கம், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? பரீட்சை நேரங்களில் ஒருவேளை நீங்கள் பலகீனத்தோடு போயிருக்கலாம். ஒருவேளை படித்த பாடங்கள் மறந்து போயிருக்கலாம். சில கேள்விகளுக்கு சரியான விடையை நீங்கள் எழுதாமல் போயிருக்கலாம். என்றாலும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண சம்பூர்ணமான முடிவை நமக்காக வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். பெற்றோர்களே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு ஆமேன் பூரண முடிவை, சம்பூரண
முடிவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 31வது வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமா? ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு கிடைக்க போகிற ஜெயம், உங்கள் சந்ததிகளுக்கு கிடைக்க போகிற ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது, சியோனில் இருந்து வருகிறது. ஆமென். தாவீது சொல்கிறார் அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். இந்த 5வது மாதத்திலே நம்புங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சியோனில் இருந்து ஜெயம் வரும். பிள்ளைகளே நம்புங்கள், பூரண சம்பூர்ணமான முடிவு, சம்பூர்ணமான ஜெயம் சியோனில் இருந்து உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஜெபிக்கிற, தேவனை நோக்கி பார்க்கிற, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ மனுஷனாகிய தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது உண்மையானால், இன்றைக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற, ஜெபிக்கிற, அவளோடு எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியமும் ஜெயமாக முடியும். உங்கள் காரியம் ஜெயமாக முடியும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயர் கல்வியை தொடர வேண்டும். எந்த கல்லூரியிலே போய் சேருவது, எந்த உயர் கல்வியை படிப்பை தேர்வு செய்வது என்று இந்த நாட்களில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்ன முடிவு எடுப்பது என்று அதை குறித்து நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய முடிவுக்காக காத்துருங்கள். உங்களுக்கு நல்ல ஜெயத்தை தரப்போகிற தேவன், நல்ல வெற்றியை தரப்போகிற கர்த்தர். தொடர்ந்து நீங்கள் எந்த உயர்கல்வியை தொடர வேண்டும், எந்த கல்லூரியிலே போய் சேர வேண்டும் என்பதிலும் கர்த்தர் பிரத்யேகமாக தெளிவான ஆலோசனைகளை தந்து உங்களை நடத்துவார். தேவனுடைய மனிதர்களை பாருங்கள். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறார்கள், யுத்தத்திற்கு போகலாமா, இந்த தேசத்தில் குடியிருக்கலாமா என்றெல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு போ, யுத்தத்திற்கு போகாதே, இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் ஆலோசனை கொடுத்து அற்புதமாக நடத்தின தேவனுடைய பாதத்தில் இந்த நாட்களில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக தேவனுடைய நல்ல முடிவை, தேவனுடைய நல்ல உத்தரவை பெற்று தொடர்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் போதித்து நடத்துவார். ஒரு அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஏசாயா 48 அதனுடைய 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சில நேரங்களில் எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் அறியாதவர்களாய் போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த படிப்பை தொடர வேண்டும், எந்த கல்லூரியிலே போய் சேர்ந்தால் பிரயோஜனமாக இருக்கும், எந்த படிப்பை உயர் கல்வியை தேர்வு செய்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகையினாலே தேவன் சொல்லுகிறார், பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து. பெற்றோர்களே, பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை
உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. குடும்பமாக தேவ சமூகத்திலே அவருடைய முடிவுக்காக காத்திருங்கள். நல்ல முடிவை கர்த்தர் தீர்மானித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32 அதனுடைய 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவனுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நடத்துவார். உயர் கல்வியை தொடர்வதற்கு தேவன் அனுகூலமான வழிவாதல்களை எல்லாம் திறப்பார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார். பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிற ஸ்தலத்திலே, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். ஜெயத்தை தருவார். உங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, உயர் கல்வி தொடர வேண்டுமானால் சில வேளைகள் உயர் கல்வி படிப்பு சம்பந்தமாக பொருளாதார தேவைகள் சரியில்லையே, பொருளாதார தேவைகள் குறைவாக இருக்கிறதே என்றெல்லாம் ஒருபுறம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். மறுபுறம் பொருளாதார தேவைகள், பண தேவைகள் சரியில்லையே, குறைவாக இருக்கிறதே, யாரிடத்திலே போவேன், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக மாற்றுவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாய் நம்புங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லா காரியங்களையும் கர்த்தர் சம்பூர்ணமாக நடத்துவார். உடைய பிள்ளைகள் படிப்பு எதிர்காலத்திற்கு தேவையான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வானத்தின் மதகுகளை தேவன் திறப்பார். ஆமென். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லா பண தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து, பிள்ளைகள் எந்த கல்லூரியிலே போய் சேர வேண்டும், எந்த படிப்பை தொடர வேண்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் தீர்மானமான முடிவு செய்து உங்களுக்கு அறிவித்து நேர்த்தியாக உங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தப் போகிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேலைகளுக்காக எல்லா ஆயத்தங்களை செய்துவிட்டு இன்னும் முடிவு வரவில்லையே, பதில் வரவில்லையே என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆமேன். வேலைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வெளிநாடு செல்லும்படியாக காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்ல முடிவை வெளிப்படுத்துவார், நல்ல செய்திகளை கொண்டு வருவார். ஆமே, நல்ல ஒரு முடிவை கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் பல காரியங்களில் இன்னும் முடிவு வரவில்லையே, இன்னும் முடிவாகவில்லையே என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த 5வது மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சில நேரங்களில் உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், என்ன முடிவெடுத்தீர்கள், முடிவெடுத்து விட்டீர்களா, சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது சில நேரத்தில் முடிவு சொல்ல முடியாமல் தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறோம். இந்த 5வது மாதத்தில் ஆமேன், தேவன் உங்கள் பட்சத்தில் வந்து நின்று நல்ல முடிவு எடுக்கத்தக்கதாக, நல்ல முடிவை சொல்லத்தக்கதாக ஆதரவாக நின்று அவரே முடிவுகளை வெளிப்படுத்தி உங்களை அற்புதமாக நடத்துவார். நல்ல முடிவை எடுப்பீர்கள். நல்ல முடிவை ஆமென் கேட்கிறவரிடத்திலே நீங்கள் சொல்லத்தக்கதாக தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார்.
மறுபுறத்தில் நீங்கள் போய் கேட்பீர்கள், என்ன முடிவு எடுத்தீர்கள்? நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம், நாட்கள் அதிகமாக போகிறது, சொல்லுங்கள் என்று சில முடிவுகளுக்காக நீங்கள் மற்றவரிடத்திலே போய் கேட்கிற பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை இந்த 5வது மாதத்தில் கேட்கும்படி கர்த்தர் அருள் செய்ய போகிறார். கர்த்தர் அருள் செய்ய போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் முடிவு இந்த மாதத்தில் வரும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அவைகள் சமாதானத்திற்கு ஏற்றவைகளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானாதி வானங்களுக்கு மேலாய் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முதிசெல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருப்பாதம் நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி. 4 மாதமும் நீர் எங்களை நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தை காண செய்தீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த 5வது மாதத்திலும் நீர் தந்த நல்ல மகிமையான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஆவலோடு சில முடிவுகளுக்காக தேர்வு எழுதின பிள்ளைகள் நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உமது பிள்ளைகளுக்கு வெற்றி ஜெயம் என்கிற நல்ல முடிவை உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. நல்ல முடிவை, சமாதானத்திற்கேற்ற முடிவை, சம்பூர்ணமான முடிவை நான் தருவேன் என்று வேத வசனங்களின் மூலம் உமது பிள்ளைகளோடு பேசுனீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் எல்லாவற்றை பொறுப்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஐஸ்வர்ய சம்பனரே, வானத்தின் பலகனிகளை பிள்ளைகளுக்காக திறப்பீராக. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னும் குறிப்பிட்ட காரியத்தில் முடிவு எட்டவில்லையே, அல்லது நாங்கள் முடிவு சொல்ல வேண்டுமே, என்ன சொல்வோம் என்று புரியவில்லையே என்று பல காரியங்களில், பல சூழ்நிலைகளில் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த 5வது மாதத்தில் உமது பிள்ளைகள் நல்ல முடிவை சொல்லத்தக்கதாக உமது பிள்ளைகள் பட்சத்திலே நின்று உமது பிள்ளைகளை தைரியப்படுத்தி சொல்ல வேண்டிய வார்த்தைகளை, முடிவான வார்த்தைகளை பிள்ளைகளுடைய நாவுகளில் கர்த்தர் போடுவீராக. உமக்கு நன்றி. இன்னும் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு நல்ல முடிவு வரவில்லையே, நாட்கள் சொல்லுகிறதே, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனே, இன்னும் முடிவாகவில்லையே என்று கலங்கி ஆவலோடு உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. நல்ல முடிவு வரட்டும் ஆண்டவரே. நல்ல முடிவை சீயோனிலிருந்து கொண்டு வருவீராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின ஜீவனுள்ள இயேசுவே, உமது பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் வரும் நாட்களில் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல முடிவை, நல்ல வெற்றியை, நல்ல ஜெயத்தை பிரயோஜனமான இடங்களில் உமது பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து நீர் ஆசீர்வதிக்க போகிற நல்ல இரக்கத்திற்காக நன்றி. நாங்களும் அதற்காக ஜெபிக்க உமது பிள்ளைகளும் உமது சமூகத்திலே ஆண்டவரே பிரயோஜனமான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பாதத்திலே காத்திருக்க ஆமென் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் தந்து நம்மை பூரிப்பாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது.